எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை ஆண்டுகளாக உன்னை உணவோட போஷித்து உனக்கு உழுக்க உடை தங்க இடத்தை தந்தார் அல்லவா? அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்து இதோ நீ ரட்சிப்படையும்படியாக, அவருடைய நாமத்தை தரித்தவனாக இருக்கும்படியாக அன்றைக்கு உனக்காக சிலுவை சுமந்து உன் பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி இவ்வளவாய் அவருடைய அன்பை நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க, எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் அன்பில் சிறந்தவராய் இருக்கிறார். அவரோட அன்பை விவரிக்க முடியாது. அவருடைய அன்பு பூரண அன்பு. அவர்தான் நித்திய தேவன். அவர்தான் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தகுதி பெறும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக கேளுங்க. அப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா. ஏசப்பா, என் உள்ளத்துல வாங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. இதோ உம்முடைய வருகை வந்து விட்டது தகப்பனே. உம்முடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்தருவீராக. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். புத்தியுள்ள கணிகைகளாக என்னையும் தீவட்டையும் எடுத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் வாங்கப்பா, நீர் வாங்க. எங்கள் உள்ளத்துல வாங்க. எங்களை முழுவதுமாக நிரப்ப வாங்க. உடைய பிரசன்னத்துல எங்களை மூழ்கு ஐசப்பா. ஊற்றுங்கப்பா. உடைய வல்லமையால ஊற்றுங்க. உடைய அபிஷேகத்தால ஊற்றுங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம்.